கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள்லையும் கூட நாம் தொடர்ந்து யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல நாம் 1வது அதிகாரத்துல 13வது வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி, கடந்த வாரத்துல நாம் தியானித்ததான காரியம், வெட்டுக்கிளிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது. ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அதனால என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அங்க உருவகமா போடப்பட்டிருந்தது. அதை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது பாவமாக இருக்கலாம், என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில அதனுடைய விளைவுகள் ஒரு சிலது ஏற்படுகின்றன. ஸோ இப்போ ஒரு இருதயம் எடுத்துக்கொண்டோம்னா, இருதயத்துல எப்படி நமக்கு நிலத்துல எப்படி ஒரு செடி வளர்ந்து வரும்பொழுது அது வெட்டுக்கிளி பட்சித்து போடுகிறதோ, வளர விடாமல் தடுக்கிறதோ, அது போன்று நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாவமான காரியங்கள், வெட்டுக்கிளிகள் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வளர்ந்து வந்து கனி தரக்கூடியதான காரியங்களை அது அழித்து போடுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினத்திலையும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோவேல் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க 3 நபர்களை குறிச்சு போடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கூப்பிடணும், இல்ல யாரெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆசாரியர்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்கள், 3வதா பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய தொண்டர்கள். சோ இவங்களை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எல்லாமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஆசாரியர்கள் குறிப்பிடப்படும் பொழுது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ், இல்ல தனிப்பட்ட ரீதியில ஊழியம் பண்ணுகிறவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். நாமும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம உலக பிரகாரமான வேலைகளை இருந்தாலும் நாமும் தேவனுக்காக தொண்டு செய்யும்படியாக, தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக, தேவனுக்காக பணிவிடை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். சோ இந்த காரியம் நமக்கும் பொருத்தமானதாக காணப்படுகிறது. இங்க அவங்க என்ன காரியங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க யோவேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறதுனா, ரெட்டுடுத்தி புலம்புங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ ரெட்டுடுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எதை குறிப்பிடுகிறது என்று நாம் அறிந்த காரியம்தான். நாம் மனத்தாழ்மையோடு இருந்து அதற்காக மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை இது இங்க குறிப்பிடுகிறது. ஆசாரியர்கள் அதை நாம ரெட்டுடுத்தி புலம்பணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான வெட்டி கிளிகளுக்காகவும் அதனால உண்டான அழிவுகள் இல்ல பாதிப்புகளுக்காக தேவனை நோக்கி நாம் மனத்தாழ்மையோடு, நாம் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டு இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, நாம் செய்கிறதான மீறுதல்கள், பாவங்கள், இதை குறித்துதான உணர்வு முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும், இந்த காரியங்கள் நமக்கு வேண்டும், அதற்காக நாம் என்ன பண்றோம்னா தேவனுடைய சமூகத்துல நம்ம நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். நிறைய நேரத்துல பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவியா இருக்கேன், நான் இப்படிப்பட்ட தவறு நான் செஞ்சுட்டேன், நான் மற்றவர்களை நான் பேசிட்டேன், நான் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு தீங்கு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் செய்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்துல இவ்வாறாக
புலம்புகிறோமா, கதறுகிறோமா, அழுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க கடைசியில போடப்பட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்னு 14வது வசனத்துல அந்த கடைசி வரியில போடப்பட்டிருக்கிறது. இங்க வந்து தமிழ்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா cry out to the Lord அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. கர்த்தரை நோக்கி கதறணும், அழணும் அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதான இந்த மாதிரி காரியங்களுக்காக தேவனுடைய இரக்கத்தை வேண்டி நாம் அழுகிறோமா, கதறுகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அவ்வாறு செய்து தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் என்று நாம் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அங்க போடப்பட்டிருக்குது பாருங்க, உங்கள் ரட்டுடுத்தவர்களாய் நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ரா தங்குங்கள். ரா தங்குங்கள்னா ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு த்ரூ அவுட் த நைட், இரவு முழுவதும். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவாய் நம்ம அதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நிறைய நேரம் செலவழித்து நாம் இந்த காரியங்களுக்காக நாம் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை உண்மையாகவே அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை அடையும், நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது கண்டிப்பா அந்த அளவுக்காய் நாம் பாரத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அதுல இருந்து கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவார், விடுதலை செய்வார். நம்முடைய இருதயமும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பலனடை என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், அதற்காக நாம் மனம் வருந்தும் பொழுது கண்டிப்பா அடுத்தது என்ன பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்குள்ளாக என்னது ஒரு உறுதியான ஒரு எண்ணம் ஏற்படும். இந்த காரியங்கள்லாம் செய்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதை குறித்து யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த நினிவே நாட்டு ராஜா என்ன பண்ணாராம், தேசம் அழிக்கப்படும்னு சொல்லி யோனாவால தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம், ரெட்டுடுத்தி அவர் சாம்பல்ல உட்கார்ந்து அந்த ஜனங்க எல்லாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இப்படியாக காணப்படும் பொழுது அங்க ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவா இறங்கி வந்ததுன்னு சொல்லி யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல நாம் எல்லோரும் அறிந்த காரியம். அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதே காரியம்தான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஜபம் கேட்கப்படணும்னு சொல்லி வருந்தி அவர் மனத்தாழ்மையா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த காரியங்களை நாமும் கடைபிடிப்போம் என்று இந்த வேளையில இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது 14வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இப்ப இந்த வசனங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை இங்க இந்த யோவேல் தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனமா உரைத்திருக்கிறார். ஒண்ணு, ரெட்டுடுத்தி புலம்பணும், அதற்குரிய காரியங்கள் தான் அந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நாம் இதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நாம் என்ன காரியங்களுக்கெல்லாம் அவருடைய சமூகத்துல இப்படியாக இருக்கிறோமோ அதுல இருந்து அவர் விடுதலை கொண்டு வருவார். அங்க ஏகப்பட்ட அழிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் ஏற்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய காரியங்கள்ல நம்ம கட்டப்பட்டு இருப்போம், நிறைய காரியத்தை விட்டு கொடுக்க முடியாம இருக்கும், நிறைய காரியங்கள்ல வியாதினால பாதிக்கப்பட்டு இருப்போம், எவ்வளவு பிரச்சனைகள் நாம் அது மாதிரி சந்திக்கிறோம். இதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா பரிசுத்தமாய் நாம் உபவாசத்தை நியமித்து செய்யும் பொழுது ஆண்டவர் அங்க அதுல இருந்து விடுதலை தருகிறவரா இருக்கிறார். இதை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டுல கூட ஏசப்பாவே சொல்லியிருக்கார். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் யாராவது வாசிங்க.
பாத்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு 3 காரியங்களை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புதைந்து கிடக்கிற ஒரு விஷயம். அங்க பிசாசு ஏன் துரத்தப்படல அப்படின்றதுதான் அங்க சீஷர்களுடைய கேள்வி. அதற்கு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், அடுத்ததாக உபவாசத்தை குறித்து பேசுகிறார், அடுத்ததாக ஜெபத்தை குறித்து பேசுகிறார். சோ உபவாசத்தை குறித்து அங்க ஏசப்பா ஒரு சில விஷயங்கள்ல நான் இந்த ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர்த்து நாம் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா அங்க உபவாசம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அததான் இங்க யோவேல் தீர்க்கதரிசியும் பரிசுத்த உபவாச நாளை நீங்க நியமித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஜெபம் உபவாசத்தோடும் ஜெபம் விசுவாசத்தோடும் இருக்கும் பொழுது அதுக்கு அங்க ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்மளால மேற்கொள்ள, நான் அதான் சொல்லுவாங்க, இப்போ ஒரு சின்ன கல்லுனா ஈஸியா தள்ளிடலாம், அதுக்கு சின்ன நம்மளோட ஒருத்தரோட ஜெபம் கூட போதும். இதே பெரிய கல்லா இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து தள்ளணும். அப்பன்னா அதுக்கு அந்த அளவுக்கு என்ன வேணும்? பவர் வேணும், அந்த அளவுக்கு பலன் வேணும் அதை தள்ளுவதற்கு. சோ அப்படியாக பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை குறித்து, இப்போ மெடிக்கல் ஃபீல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சின்ன காய்ச்சல் இல்ல 1 நாள் 2 நாள்னா ஒரு மாத்திரை போட்டா போதும், இல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டா போதும். இதே ரொம்ப நாள் காய்ச்சல் அதனுடைய அந்த வீரிய தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும் பாக்குறோம். அது போல ஒரு சில பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதற்கு இந்த உபவாச ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது. பாஸ்டர் கூட ஒரு சில நேரம் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையா ஒரு நாள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு அதுல ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பரிசுத்த உபவாச நாளை நாமும் நியமித்து நாம் பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியாத அதிகமான பிரச்சனை நம்ம எதை ஃபீல் பண்றோமோ அதற்கு நாம் இதை செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மூப்பர்கள் தேசத்தின் குடிகள், சோ எல்லாரையும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சபையா ஒரு குடும்பமா எடுக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நீங்க எங்க வரணும்னு அங்க போடப்பட்டிருக்கு, கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துல, அதாவது ஜனங்கள் ஒரு மனதோடு கூடி ஆராதிக்கிற இல்ல ஜெபம் ஏறெடுக்கிற ஒரு ஸ்தலம். அங்க செய்கிறதான காரியங்களுக்கு ஒரு தனி வல்லமை உண்டு. கர்த்தருடைய ஆலயம் நம்ம யோசிக்கலாம், எல்லாருடைய இருதயத்திலையும் இத சொல்லும் பொழுது, ஏன் சர்ச்சுக்கு நம்ம செஞ்சாதான் நமக்கு ஆண்டர் கேட்பாரா, நம்ம வீட்லயே இருந்து செஞ்சா கேட்க மாட்டாரா, ஏன்னா எனக்கு இந்த சூழ்நிலை அப்படி எல்லா நேரத்துலயும் வர முடியல அப்படின்னு சொல்லிதான் இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னப்ப கூட எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த காரியங்களை குறித்து தான் நானும் இதுல தியானம் பண்ணி கொண்டு வந்தேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இடம் என்ன ஒண்ணு இருக்கு, அப்படித்தானே? இப்ப நம்ம வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க, பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு. யாரும் போய் என்ன பண்ண போறதில்ல, ஒரு ஹால்னு இருக்கிற இடத்துல போய் நம்ம சமையல் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு சமைக்க போறது கிடையாது. வீடு சிறுசா இருந்து அதுதான் அவங்களுடைய இதுன்னு இருந்தா கூட ஒரு இடத்துல அதுக்குன்னு என்ன பண்றோம், நம்ம நியமிச்சு வைக்கிறோம், இந்த இடம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அப்படிதானே? அதே போல ஆண்டவருடைய ஜனங்களா குடும்பமா நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆலயம்னு சொல்லி ஒரு இடத்த வச்சிருக்கிறார். அப்ப அங்க ஜனங்களை ஏன் அங்க சொல்லிருக்கலாமே, நீங்க வீட்டுல இருந்தே எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுங்க, கூடிய இதுக்காக நீங்க எல்லாரும் ரெட்டுடுத்தி அவங்கவுங்க வீட்டுல இருந்து செய்யுங்கன்னு அவர் அங்க சொல்லிருக்கலாம். ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு கர்த்தருடைய ஆலயம் எங்க அந்தந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு இடத்தை நியமிச்சு நீங்க கூடி வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூடி செய்வதுல அது ஒரு தனி, அதுல ஒரு வல்லமை இருக்கு. அதை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் குடும்பமாக இல்ல மனிதர்கள் ஏன் நம்ம இங்க கூடி செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது,
ஒன்று சேர்ந்து, இப்ப சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு தான், ஒன்று சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதற்கு ஒரு தனி வல்லம் உண்டு. ஒருத்தரா இருந்து காரியங்களை சாதிப்பதற்கும் கூடி சேர்ந்து நாம் ஜெபித்து காரியங்களை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலும் ஆண்டவரோட கூட நம்ம ஜெபிப்பதும் இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதும் இருக்கு. அதே போல ஒன்று சேர்ந்து செய்வது, இது மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது, இது மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே, எல்லாமே வேணும். ஆண்டவருடைய வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்கிற காலங்கள் இல்ல சொல்லுகிறதான காரியங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு ஏத்த மாதிரி முக்கியத்துவம் வேணும். நம்ம எப்பயுமே ஒரு வாழ்க்கையில தனியாவே இருந்து என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. கண்டிப்பா ஒருத்தர் நாம் சார்ந்துதான் வாழ்வோம். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நான் யாரையும் டிபெண்ட் பண்ணவே மாட்டேன், நான் தனியா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம நினைக்கவே முடியாது. ஒண்ணும் இல்ல, இப்ப வீட்டுல நீங்க தனியா இருந்தா கூட போய் ஒரு காய்கறி ஒரு கடையில வாங்குறீங்க அப்படின்னா அந்த காயை நீங்க தனியா விளைவிச்சு நீங்க பயிர் செஞ்சு அது உங்களுக்கு தனியா என்ன பண்ண போறது இல்ல, கிடைக்க போறது இல்ல. அதுக்கு போய் நம்ம ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கோம். நமக்காக வேற யாரும் அதை செய்து கடைக்கு கொண்டு விற்கிறாங்க, நம்ம வாங்குறோம். அப்படியாக தனி மனிதனா இருந்து நாம் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அதற்கு மற்றவர்களுடைய துணை, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா மற்றவங்களை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். அப்படியாக பார்க்கும்போது கிறிஸ்துவின் குடும்பமாக ஒருவரை ஒருவர் சார்ந்து நாம் இங்க நாம் செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமான காரியமா காணப்படும். அதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவ ஒரு மனுஷன் எப்ப நம்ம நினைக்கலாம், இங்க இப்படி வர்றோம், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க, அநேக பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன், சபைக்குன்னு வரோம், இந்த மாதிரிலாம் காரியங்கள் காணப்படுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருக்கலாம். ஆனாலும் அதுவுமே பாத்தீங்கன்னா தேவன் நாம் உருவாகும் வண்ணமாக அந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறார். இப்ப நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு விருப்பமானதா என்ன பண்றது இல்ல, அமையறது கிடையாது. பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனாரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல யார் இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாமே நமக்கு பிரியமான விதத்துல அமையறது இல்ல. ஆனா அங்க நம்ம எப்படி என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம்ல. ஏன்னா அவங்க நமக்கு ரத்த சம்பந்தமான ஒரு நபரா ஆயிடுறாங்க. அதனால அவங்க மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். அதே மாதிரிதான் சபைன்னு வரும் பொழுது நமக்கு அவங்க உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அந்த பிளட் குரூப் ஒண்ணு கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அந்த சூழல்ல உண்மையா பார்க்க போனா யாரோதான், சரிங்களா? ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் குடும்பத்துல இருந்து செய்வதை காட்டிலும் தேவன் இதுல அதிக பிரியமா இருப்பார். ஏன்னா குடும்பமாவது நமக்கு ரத்த சம்பந்தம் போயிடுது. இது இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக அவருக்கு கீழே நம்ம வரும் பொழுது இந்த பிள்ளைங்க பாருங்க எப்படியாக அவங்க ஒன்றாக இருக்கிறாங்க, ஒண்ணு சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க, அழுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உண்மையா சொல்றேன், இப்ப நீங்களே கூட அதுக்கு சாட்சி சொல்லலாம். நம்ம அந்த 21 நாள் ஜெபம் ஆரம்பித்ததுல இருந்து யாருன்னே தெரியாது, ஆனா அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்குள்ளாக கொடுத்திருந்தார். அதே போல இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிற ஜெபம் கூட அனுதினமும் எல்லாரும் குடும்பமா கிறிஸ்துவின் குடும்பமா கூடி சேர்ந்து நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய வல்லமை, அதனுடைய பவர் அது உண்மையாகவே அது வேற ஒரு வல்லமை வாய்ந்தது. அந்த காரியத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பதில் தருவார். அதை நம்ம பார்த்து கொண்டும் இருக்கிறோம், சரிங்களா? அதனால சபைக்கு கூடி வருவத நீங்க முக்கியத்துவப்படுத்துங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், அந்த நாளின் நிமித்தம் ஐயோ,
கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இங்க பார்க்கும் பொழுது இந்த இந்த வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய நாளை குறித்ததான காரியங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்துல விசேஷமா முதல் அதிகாரத்துல கர்த்தருடைய நாள் அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்கிறது கடந்த காலத்துல நம்ம யூசுவலாவே கர்த்தருடைய நாள் எல்லாமே நம்ம சொன்னோன்னே என்ன யோசிப்போம் அப்படின்னா வருகையின் போது ஆண்டவர் கடைசி காலத்துல நம்மள நியாயம் தீர்க்க போகிற அந்த ஒரு நாளை தான் எப்பயுமே கர்த்தருடைய நாள், அந்த நாள் இப்படி இருக்கும், அதனால நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உண்மைதான். ஆனா டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ டே ஆஃப் த லார்ட்னா அந்த நாள் கர்த்தருடைய நாள். இப்ப என்னோடது அப்படின்னும் பொழுது இந்த நாள் என்னுடைய நாள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டே ஆஃப் த லார்ட்னா கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாள் கடந்த காலத்துல முன்னெல்லாம் 3 விஷயங்கள்ல முக்கியமா நடந்திருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாள் வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற நாளாக இருந்திருக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெட்டுக்கிளி குறித்ததான காரியம். அந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த ஜனங்கள் பிரச்சனைகளை சந்தித்த பொழுது அது அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது. அந்த நாள் எல்லாம் கர்த்தருடைய நாள், அவர் நியாய தீர்ப்பு செய்கிறதான நாட்களா இருந்தது. அவர் அந்த செங்கடல் நிகழ்ச்சியில கூட பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய நாள் பார்வோனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதான அழிவை கொண்டு வருகிறதான ஒரு நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே கர்த்தருடைய நாளின் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாளாகவும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிறதான அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய நாள் என்பது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அழிவாகவும் ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாளாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனங்களை குறிச்சு பார்க்கும் பொழுது ஏசாயா, எசேக்கியேல் இதுல நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய நாளை குறிச்சு போடப்பட்டிருக்கு. இதே வார்த்தையை ஏசாயால நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் ஒருவேளை ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல இவர் இருந்திருப்பாரோன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, இட் இஸ் நியர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்த நியர் அப்படின்றது கர்த்தருடைய நாள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பின்னாடி வரப்போற நாட்கள் மட்டும்தான். அப்படி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில சிச்சுவேஷன்ல ஒரு சில சூழ்நிலையில கர்த்தருடைய நாள் நாளைக்கு கூட இருக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம செய்த காரியத்துக்கு கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை வழங்கக்கூடியதாகவோ அது அப்ரிசியேஷனாவும் இருக்கலாம், இல்ல நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், இல்ல தீமையா கூட இருக்கலாம். அப்படியாக கர்த்தருடைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், நடக்கலாம். அப்போ அது இங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இங்க போடப்பட்டிருக்கிற காரியம் அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா மிகவும் கொடூரமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போடப்பட்டிருக்கோம். நம்மளால நிறைய நேரத்துல அது எப்ப நடக்க போகுது, எப்ப வரும், என்ன நடக்கும்னா அதை என்ன பண்ண முடியாது, யூகிக்க கூட முடியாது. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல. அதுதான் அங்க வார்த்தை, சங்காரம் போலன்னா அழிவு போல, டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அழிவு போல யாருகிட்ட இருந்து வருதான், நம்மளுடைய சர்வ வல்லவர் இடத்துல இருந்து தான் அது என்ன பண்ணுது, வருது. இத குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நேரத்துல என்கிட்ட இப்ப கூட போன வாரத்துல ஒரு மேடம் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, நம்ம ஏசப்பா ரொம்ப இறக்கமுள்ள ஆண்டவர் தானே, இந்த மாதிரி எல்லாம் ஜனங்க நரகத்துக்கு போவாங்களா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் அழிவு வருமா, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பார்க்கும் பொழுது நாம கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிற அநேக விஷயங்கள் ஆண்டவர் அழிவையும்
ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குகிற பயப்படத்தக்க நாளாக தான் அதை வேதத்துல என்ன பண்ணிருக்காங்க, போடப்பட்டிருக்காங்க. சோ அப்ப பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அந்த கர்த்தருடைய நாளுக்காக நாம் வாழ வேண்டும் என்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த கர்த்தருடைய நாள் இப்ப சொன்னல நம்ம வாழ்க்கையில எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா போதுமான நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த கர்த்தருடைய நாள், அந்த நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும்படியாக போதுமான தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனா நம்ம அதை என்ன பண்ணணும், உணர்வுள்ளவர்களாய் அதை புரிந்து கொண்டு அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை மாற்றி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அது நல்லது செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளா நீதிமான்களா நம்ம வாழ்றோம் அப்படின்னா, நம்ம மரித்தாலும் எங்க போறோம், ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து நம்ம போறோம். அந்த நாள் நமக்கு அப்படி பயமுறுத்தக்கூடிய நாளாகவோ பயப்படக்கூடிய நாளாகவோ இருக்காது. இதை ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டதா இருக்கும், பயங்கரமான நாளா இருக்கும்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும், அப்படியாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அப்ப நான் அதை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா அப்படின்னு நமக்குள்ள அந்த ஒரு பயம், கர்த்தருக்குரிய பயம் உண்டாகி நாம் நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் பொழுது அந்த கர்த்தருடைய நாளை நாம் எதிர்கொள்ள முடியும். அந்த கர்த்தருடைய நாளை நம்ம சந்தித்து நாம் என்ன பண்ண முடியும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் போக முடியும். இந்த நோவாவின் நாட்களை நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல அவ்வளவு பேரு, எவ்வளவோ அவருக்கு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா யாருமே என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு கர்த்தருடைய நாள் அழிவான ஒரு நாளாக இருந்தது. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாதது நிமித்தம். சோ இந்த மாதிரி கீழ்ப்படியாத தன்மையும் நமக்கு கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாளாக மாறும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளை நாம் எதிர்கொள்ளும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் திருஷ்டாந்தகமா ஏற்கனவே என்னெல்லாம் நடந்ததோ அதை பத்தி போடப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் இப்படியெல்லாம் நமக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே கர்த்தருடைய நாள் இவ்வளவு அழிவை கொண்டு வந்திருக்கு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ நாம் அந்த கர்த்தருடைய நாளை, ஏன்னா வரப்போகிற கர்த்தருடைய நாளும் ஒன்று உண்டு. அதை குறித்து தான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துலதான் யோவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அந்த நாளை சந்திக்க நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக வாழ்கிறோம் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க பாத்தீங்கன்னா கடைசியாக இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அப்போ ஏற்பட்டதான விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கு. அதுதான் 16வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, விதை என்ன பண்ணிட்டு மக்கி போயிற்று, வார்த்தை வீணாய் போயிற்று, பயிர் என்ன ஆயிடுச்சு, தீந்து போயிற்று, மிருகம் தவிக்கிறது, மாட்டு மந்தையும் ஆட்டு மந்தைக்கும் சாப்பாடு கிடைக்கல, அதனால அது கலங்குகிறது, தண்ணி பஞ்சம், வாட்டர் வற்றி போயிற்று, நீர் நிலைகள் என்ன ஆயிடுச்சு, வற்றி போயிற்று. இதெல்லாம் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். இப்ப இதுல பார்க்கும் பொழுது எந்த ஒரு நன்மையான காரியங்களும் நடைபெறல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ எதுவுமே நமக்கு கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் தப்ப வேண்டும். இல்ல இந்த சூழ்நிலையிலையும் நாம் அதை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்துல இருந்து நம்ம கத்துக்க முடியும். நியாய தீர்ப்பின் பொழுது நல்ல காரியங்கள், நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்துல மற்றவர்களுக்கு தீங்கான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இத குறிச்சு புதிய ஏற்பாட்டுல போடப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து 46வது வசனம் வரைக்கும்
அது ஒரு பெரிய இது. அதுல ஒரு 2-3 வசனத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம அது குறிச்சு நம்ம முடிக்கலாம். மத்தேயு 25:31-46. மனுஷகுமாரன் தமது மகிமையை பொறுத்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையற்ற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செவ்வரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செவ்வரி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு போதும். இதோட இதே காரியங்கள் தான் மற்றவர்கள் செய்யல அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து வரும். அப்ப அவங்களுடைய முடிவு எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய நாளின் போது நடைபெற போகிற நியாய தீர்ப்பை குறித்து இங்க நம்ம பார்க்க முடியும். அதுல நம்ம எந்த ஆடா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாம தான் முடிவு பண்ணணும். செம்மறி ஆடா இருக்க போறோமா, வெள்ளாடா இருக்க போறோமா, ஆண்டவருடைய அந்த மேய்ப்பனுடைய வலது பக்கத்துல இருக்க போறோமா, இடது பக்கத்துல இருக்க போறோமா, இல்ல செம்மறி ஆடுகளாய் நாம் இருப்போமானால் நாம் என்ன காரியங்களை செய்தால் அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் நின்று நாம் நல்ல முடிவை பெற்றுக்கொள்வோம் என்று இதுல இருந்து இந்த வசனங்கள்ல இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ பசியா இருக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், தாகமா இருக்கிறது, இந்த காரியங்கள்லாம் அங்க போடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்கள் மீது எவ்வளவாய் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்றதான் மொத்தமா அங்க அது வெளிப்படுத்துகிறதா இருக்கு. நான் நிறைய நேரத்துல போகும் பொழுது இந்த லஸ் சர்ச்சுக்கு வெளியில எப்பயுமே ஒரு அம்மா வந்து ரெகுலரா அவங்க வாக்கர் வச்சுக்கிட்டு நடக்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப, ஆனா டெய்லி இருப்பாங்க. அப்போ எனக்கு டெய்லி எப்படிடா நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தோணும். இருந்தாலும் போகும்போது நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், ஷேர் ஆட்டோல போகாம அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனாலும் டெய்லி எனக்கு சமயத்துல முடியாது. அப்போ ஒரு தடவை எனக்கு அப்படி நான் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம், ஐயோ அந்த அம்மா எதிர்பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கூட முன்ன கூட நான் கேட்டிருக்கேன், இது மாதிரிலாம் டெய்லி இருந்தா நம்ம எங்கேயிருந்து டெய்லி கொடுக்க முடியும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்குள்ள ஆனா ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் டெய்லி நம்மளை போஷிக்கிறார்ல, இப்ப நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டா எப்படி இருக்கும்? அப்ப அந்த அம்மாவுக்கு நீ குடு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால என் கையில இருக்கிற ஏதோ ஒருத்த என்ன பண்ணிடுவேன், எடுத்து அவங்க கொடுத்துருவேன். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இந்த காரியங்கள் பார்க்கும் பொழுது நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்ல, ஜானிமா கூட வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நியாய தீர்ப்பை குறிச்சு. அதுல வந்து போடப்பட்டிருந்தது என்னன்னா, யாரெல்லாம் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காரியத்தை நான் செய்ததுனால ஆண்டவர் எனக்கு அந்த உணர்வு கொடுத்தார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுதும் அது வந்து அப்ப ஆண்டவர் எவ்வளவாய் நமக்கு கீழே இருக்கவங்களையோ இல்ல நம்மளை காட்டிலும் முடியாத தன்மையில இருக்கவங்களையோ இல்ல ஏழை எளிய மக்கள்னே வச்சுக்கோங்களேன், சிறுமையானவர்களையோ நாம் எப்படி நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா லாசரு ஐஸ்வர்யான் கதையில கூட பாத்தீங்கன்னா அங்க லாசர் ஏதோ பெருசா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு, இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருலாம் எதுவுமே அங்க போடப்படல. அங்க அவருடைய நிலைமை ஏழ்மையான நிலைமை, அதுதான் அங்க வந்து போடப்பட்டிருக்குது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மடியில இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படியாக சிறுமையானவர்கள் மீது நாம் இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய கிரியை சொல்ல விட்டுட்டோம் பாருங்க. அந்த வீடியோல என்ன போட்டிருந்தா ஒரு இது நிறைய இருந்தது, ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப மைண்ட்ல வந்தது. அந்த ஒருத்த வந்து பிச்சை கேட்கிறாரு. அப்ப அந்த ஆள் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட தராம கடந்து போயிடுறாரு.
அப்ப அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அத அவங்க என்ன செஞ்சாங்க, ஏன் அவங்க நரகத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி அந்த வீடியோல அதை சித்தரிச்சிருந்தாங்க. அதுல பார்க்கும்பொழுது அப்ப அந்த உதாசீனப்படுத்திட்டு போனதுனால அவனுடைய நிலைமை அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவன் நரகத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரி அந்த வீடியோ இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது நிறைய நேரத்துல ஐயோ நம்மளும் இந்த அம்மாவை இந்த மாதிரிலாம் நிறைய தடவை அவங்க கேட்டு கூட ஒவ்வொரு நேரம் ஸ்தோத்திரமா என்னம்மா அப்படின்வாங்க. எனக்கு சமயத்துல டைம் ஆயிடும், அதனால நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். எனக்கு அப்படியே அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்தது. ஆண்டவர் சிறுமையானவர்கள் மேல் சிந்தையா இருக்கிற தேவன். அவர் அவங்க மீது இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு நினைவுகளோட, இந்த ஒரு தாட்டோட இன்றைய வேத பாடத்தை நம்ம முடிக்கலாம்.